எந்த ஜீவனும் வீட்டில் வந்து நம்ம வளர்க்கக்கூடாது. அது புறாவாக இருக்கட்டும், பச்சைக்கிளியாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும். சார், உங்களுக்கு எளிமையாக நான் புரிகிறபடி சொல்கிறேன் சார். உங்களுக்கு நான் டெய்லி 1,00,000 ரூபாய் தரேன் சார். எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு ரூமில் வந்து தங்க கட்டில் போட்டு தரேன், ரூம் போட்டு தரேன், வீட்லேயே சாப்பாடு தருவேன். இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. உள்ளேயே லெட்ரின் பாத்ரூம்லாம் நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன். டிவி இருக்குது, ஷோலாம் நீங்கள் உள்ளேயே பண்ணிக்கலாம். நீங்கள் என் கூட இருப்பீங்களா சார்? அந்த நாய் தப்பண்ணே, தப்பு, ரொம்ப தப்பு. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. எந்த ஜீவனும் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா மாடு வச்சு வளர்க்குறவங்க பாலுக்கு மட்டும் நீங்கள் குடிக்கிறதுக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் சொல்கிறது புறாவாக இருக்கட்டும், கிளியாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க பெட் லவர்ஸுக்கு. நீங்கள் புறாவையும் கிளியையும் சொல்லுங்கள் வேணாம். ஏன்னா அதோட இயற்கையை நம்ம பறக்கிற இயற்கையை விட்டுட்டு உட்கார வைக்கிறோம், ஒரு கூண்டில் அடைக்கிறோம். அது தப்பாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எழுத்தா மாதிரி பேட்டியாளரை நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு 1,00,000 தரேன், ஒரு வீடு தரேன், ஒரு ஏசி தரேன், நிறையா சாப்பாடு உள்ளே போட்டு தரேன், அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இருப்பீங்களா சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் சார் இருக்கிறதில்ல? உங்களுக்கு வீடு தரேன், வீட்டில் அட்டாச்சு ஏசி, அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் இருக்கும், மாதம் இவ்வளவு டாலர்ஸ் சம்பாத்தியம், உங்களுடைய அறிவை இங்கே வந்து கொட்டுங்க, உங்கள் நாட்டை விட நிறையா சம்பாத்தியம் அப்படிங்கும்போது அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு என்ன வசதியாக இங்கே இருந்தாலும் அங்கே போய் ஒரு அடிமை வாழ்க்கை வாழறாங்களே. நிச்சயம் உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் பையனோ உங்கள் உறவினர்களோ யாரோ இருப்பாங்க. அதுவும் ஒரு அடிமை வாழ்க்கை தானே. அப்படி வாழலையா நீங்கள்? அது மாதிரி அந்த டாகுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கிறது, நல்ல மனிதர்கள் அன்பு காட்டுறாங்க அப்படிங்கும்போது அது அங்கே இருக்குது. அதுக்கு நம்ம துன்புறுத்துகிற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் மட்டும் அந்நிய மொழி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் போய் சம்பாதிக்கிறதுக்காக சாப்பாட்டிற்காக அந்நிய மொழியை புரிஞ்சு கொண்டு இல்லையா? டாகு நம்ம மொழியை நல்லாவே புரிஞ்சுட்டு நம்மளோட அன்பாகவே பழகிறது.